வெல்கம் டு GTA San Andreas Definitive Edition சீரீஸ். நான் இது வரைக்கும் எக்கச்சக்க தாட்டி GTA San Andreas ப்ளே பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஸ்டோரி என்னன்னே தெரியாது. இந்த தாட்டி நம்ம ஸ்டோரியோட ப்ளே பண்ண போகிறோம். என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்கிட்டு GTA ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, சிஜே இப்போ தான் 5 வருஷத்துக்கு அப்புறம் சவுத் கோஸ்ட்லேருந்து அவரோட ஊருக்கு வராமல் போல். டாக்ஸி ஏறி வீட்டுக்கு போகிறான்னு நினைக்கிறேன். என்ன நடுவில் போலீஸ்லாம் வராங்க. இந்த சீன்ஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது, அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வந்தோடனே சிஜேவை அரெஸ்ட் பண்ணுறாங்க போலியே. ஆமாம், ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. என்னன்னு பார்ப்போம். முட்டி போட வைக்கிறானுங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் நான் இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எத்தனை தாட்டி ஆனால் GTA ஃபுல்லாகவே ப்ளே பண்ணியிருக்கேன். கதையை ஸ்டோரி வச்சு ப்ளே பண்ணதில்லை. எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாரு தெரியலையே. ஏதோ செக் பண்ணுறாங்க. நம்ம எதுவும் இல்லையே நம்மள்கிட்ட கஞ்சா கொண்டு வந்துருக்காங்க. அது காசு தானடா டே, காசு எடுத்துக்கிட்டு ட்ரக்கெல்லாம் இல்லடா. அது காசெல்லாம் பிடுங்குறாங்க. பாத்தியா திமுறை, வெல்கம் ஹோமா எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு. இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்களோ? இல்லையே, நம்மளுக்கு வந்து அந்த சைக்கிள் இருக்க இடத்துல கூப்பிட்டு வருவாங்களே. காரில் ஏற்றுறானுங்க. ஜெயிலுக்கு போயிட்டு தான் அங்கே வரானா ஒரு வேளை. ஸ்கிப் பண்ணுற டாக்ஸியை போக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு இவனுங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக வந்து பிடிச்சி காசெல்லாம் பிடுங்குறாங்க. அப்போ சிஜே ஏதோ பண்ணியிருக்கான், பின்னாடி பேக் ஸ்டோரி ஏதோ இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் எவ்வளோ நாள் நான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணுற லொக்கேஷன் வந்துருச்சு. தள்ளி விட்டு போயிட்டானுங்க. ஓ, நம்ம காசெல்லாம் பிடிங்கிட்டு இங்கே தள்ளி விட்டு போயிட்டானுங்க. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதா கேம்? அந்த சைடில் சைக்கிள் இருக்குமே. ஓகே, நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கேம் பிளேயை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுல்லாக நம்ம ஆட்டம் தான். அந்த சைக்கிளை எடுப்போம். ரொம்ப நாள் ஆச்சு சைக்கிள் ஓட்டியே. யாரா சைடில் கத்துறது? சைக்கிள் எடுத்துகிட்டு இப்போ டேரெக்டாக நம்ம அங்கே சிஜியோட வீடு இருக்குல்ல, அங்கே போகணும். சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆனால ஓட்டுறதுக்கே வர மாட்டேங்குது. இதுவரை நான் ஜாய்ஸ்டிக்கில் ப்ளே பண்ணுறது. சைக்கிளோட பிரேக் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. இது பாருங்கள், வீலிங் அடிக்கவே போகுது எல்லாம். நம்ம வந்துட்டோம் நம்ம லொக்கேஷனுக்கு. இப்போ கரெக்டாக லெஃப்ட்டு திரும்பி ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நம்மளோட வீடு வந்துடும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைடு ஓட்டிகிட்டு வந்து. எவ்வளோ நாள் GTA 4 ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் டெஃபினெட் எடிஷன் பார்க்க நல்லா இருக்குங்க, ஏதோ புதுசாக கொண்டு வந்துருக்கிறது. நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே பிக் ஸ்மோக். யார் அவன் பிக் ஸ்மோக்கு? என்னாச்சு? வீட்டில் யாரோ உள்ளே இருப்பாங்க போலயே. எல்லாம் கீழே கிடக்குது. யார் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது? ஓ, சிஜியோட அம்மா இறந்துட்டாங்க போல். 5 வருஷம் இவன் வெளியே ஊர் போய்ட்டுறதுக்குள்ளே இறந்துட்டாங்க. செத்துட்டாங்களா இல்லை யாரா கொண்டுட்டாங்களான்னு தெரியலையே. சிஜே ஃபீல் பண்ணுறான்ப்பா. இப்போ தான் இந்த சீன்லாம் பார்க்குறேன். சிஜேவோட அம்மா இறந்துட்டாங்க. இவன் தான் பிக் ஸ்மோக்கா? இவன் பேர் கூட எனக்கு இப்போ தான் தெரியும், பிக் ஸ்மோக்குன்னு. Hey baby, you okay man? Nah man, it's my mom's, homie. Hey, I don't know why this had to happen, but I promise you I'm gonna find out who killed your moms. The streets is cold, dog. Like it says in the book. சிஜோட அம்மா யாரோ கொண்டிருக்காங்க தான் போல். யார் எனக்கு யாரு கொண்டாங்கன்னு தெரியாதுங்கிறான் பிக் ஸ்மோக்கு. சரி, கண்டுபிடிச்சி கொள்வது தான் கான்செப்டோ. இப்போ அந்த இதாக மிஷின் வரும்னு நினைக்கிறேன். எங்கே போகிறோம்? ஓ, அவங்க அம்மாவோட சமாதியை பார்க்க போகிறோம் போல். இதுதான் அவங்க அம்மாவா? ரொம்ப நாள் கழிச்சு கார் ஓட்ட போகிறோம். என்ன கார் ஓட்டுன்னு பார்த்தா இவனே ஓட்டிட்டுக்கோன்னு கட்சீனாவே ப்ளே ஆகிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா.
கட்சீன் ரொம்ப நேரம் ப்ளே ஆகுதுங்க. சரி அதான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதே அவங்க போய் அவங்க அம்மாவோட சமாதியை பார்த்துட்டு வராங்க. இப்போ வெளியே வந்தோடனே இங்கே ஒரு ஃபைட் சீன் இப்போ நடக்கும். யாரோ வந்து நம்மளை சுட்டுட்டு போவாங்க. இதோ அட்டாக் நம்ம காரை வெடிக்கும் பாருங்க. இப்போ செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும். இப்போ சைக்கிள் ஓட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். நான் ஜாய்ஸ்டிக்கில் வேறு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு சரியாகவே சைக்கிள் ஓட்ட வர மாட்டேங்குது. எங்கேயா போய் சொருக போகிறேன்னு நினைக்கிறேன். இவன் வேறு வேகமாக ஓட்டிகிட்டு போவான். நல்லா தான் வருது. இவனை ஃபாலோ பண்ணணும். எங்கே இவன் பாரு கரெக்டாக என் பின்னாடியே வரானுங்க. இந்த போலீஸில் இவனுங்கெல்லாம் பிடிக்க மாட்டான். நம்மளை மட்டும்தான் வந்து பிடிப்பேன் ஏதாவது பண்ணான். பாருங்க ஷூட் பண்ணுறான். ஆனால் போலீஸ் டேய் நகர்றா டேய் போச்சு கொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு மிஷினே சரியாக பண்ண முடியாமல் சைக்கிள் திருப்பினா அந்த சைடு திரும்புது. இந்த ஜாய்ஸ்டிக் பேசாமல் கீபோர்ட்லேயே ப்ளே பண்ணியிருக்கான் போல. போச்சு கொன்ற போகிறானுங்க. பிளட் வேறு கம்மியாகுது. சைக்கிள் எடு டக்குன்னு போய் சைக்கிள் எடுப்போம். டேய் இறா சைக்கிள் எடுக்கிறதுக்குள்ளே எத்தனை தாட்டி இடிக்கிறான் பாரு. அட்டங்கோ என்னடா அது சைக்கிளே ஓட்ட வர மாட்டேங்குது. பேசாமல் சைக்கிள் தான் எடுத்துகிட்டு போகணுமா. அவன் வேறு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். மேப்பில் காட்டுறானுங்க. ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு திரும்பணும். பின்னாடியே ஓட்டிகிட்டு வரானா இல்லை போயிடுவானான்னு தெரியலையே. ஓட்டிகிட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். கரெக்டாக அங்கே நிற்கிறான். இவனை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் மறுபடியும் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்துருச்சுங்க. சைக்கிள் ஓட்ட கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இப்போ பிரேக் எதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. சைடில் எல்பி அழுத்துனா ஜம்ப் ஆகுறானா. ஓகே இப்போது வந்துட்டு இங்கே ஒரு கட்சீன் ப்ளே ஆகும். இதெல்லாம் நல்லா தெரியுது. ஆனால் ஸ்டோரி தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எதுக்கு நடக்குதுன்னு. மறுபடியும் இவனை ஃபாலோ பண்ணணுமா. நம்மளை வந்து அட்டாக் பண்ண வந்தவங்க யாருன்னு தெரியல. நம்ம ப்ளே பண்ணதான் தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவனை யாருன்னு போய் பார்த்து அவனுக்கு கொல்லணும்னு நினைக்கிறேன். எத்தனாவது மிஷினாக வரும்னு தெரியல. ஏய் டப்புன்னு திரும்புறான். ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரியே படிக்கட்டில் தான் இறக்குறான் பாரு. அவன் ஏதோ திருப்புறதே சைடாக போய் ஏதோ ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி போய் லெஃப்ட்டு திரும்பிடுறான். ஓடிட்டேன்லன்ற மாதிரி. இப்போ எங்கே போகிறான் இவன். வீட்டுக்கு தானே போகிறான். நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு எங்கேயோ திரும்பி போயிட்டுருக்கான். இப்போ பாருங்கள் திரும்புறதை பாருங்கள். கார்னரில் போய் திரும்புகிறான் கரெக்டாக. இங்கே முன்னாடியே அவ்வளோ இடம் இருக்குது. திரும்ப மாட்டான். இவன் ஸ்ட்ரைட்டாக போகிறான்னு நினச்சி நான் வேறு ஸ்ட்ரைட்டாக விட்டுடுறேன் சைக்கிளை. இந்த பள்ளத்தில் இறக்கி மேலே ஏற்றுவோமா இல்லை வேணாம். ஏதோ பறந்து போய் விழுந்துட்டோன்னா மறுபடியும் எங்கேயோ போயிடுவான். ஓட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே சலுப்பாக இருக்கும். வந்துருச்சு. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கரெக்டாக வழி தெரியும். இப்போ ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் இறங்கி வீட்டு சந்தையில் திரும்ப வேண்டிதான். ஆமாம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தானுங்களே சுட்டுக்கிட்டே போயிட்டானுங்களா இல்லை பின்னாடி தான் இன்னும் வந்துட்டு இருப்பானுங்களா தெரியல. இப்போ இருந்து நம்மளுக்கு கரெக்டாக வழி தெரியும். ஸ்ட்ரைட்டாக ஓட்டிகிட்டு போக வேண்டியதான். எங்கேயும் திருப்பவே தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம வீடு வந்துடும். சைக்கிள் பிரேக் வந்து ஓகே இந்த பட்டன் அழுத்தினா பிரேக். இப்போ தான் வாயை வச்சா வந்துட்டானுங்க பாரு கரெக்டாக. இவனுங்க என்ன நம்ம ஏரியா வரையும் வருவானுங்க போல. கரெக்டாக என்னையை மட்டும் என்னடா டார்கெட் பண்ணி அடிக்கிறானுங்க. ஒருவேளை எனக்கு இவனுங்களுக்கு தான் பிரச்சனையோ. இவனுங்களாம் போட்டு தள்ளணும் கடைசியாக. நம்ம வந்துட்டோம். என்ன அந்த சைடு போயிட்டாங்க போல். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த ரெட் லைட்டில் போய் நிறுத்தினா ஃபஸ்ட்டு மிஷின் முடிச்சாச்சு நம்ம. ஓ பிக் ஸ்மோக்குக்கே அவன் யாருன்னு தெரியல. அப்போ அது நம்மளை அடிக்க வந்தவங்க தான் யாரோ. இதான் எங்கள் வீடுன்னு தெரியல. ஆனால் மறுபடியும் இவனுங்க என் வீடுன்னு இங்கே வந்து சேவ் பண்ணிக்கலான்னு காட்டுறானுங்க. ஓகே இது தான் தெரியுமே நம்மளுக்கு. ஆக மொத்தம் இந்த ஃபஸ்ட்டு மிஷினில் புரிஞ்சது என்னதுன்னா, இப்போ சிஜே வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ஊர்லேருந்து வந்திருக்கா. வந்து பார்த்தா அவங்க அம்மாவை யாரோ கொண்டிருக்காங்க. யார் கொன்னாங்களும் தெரியல. இதுதான் இப்போ நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் ப்ளே பண்ணியிருக்கோம். அப்கமிங் எபிசோடில் நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் நான் அப்கமிங் அடுத்தடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்கமிங் வீடியோஸை போடுறப்போ உங்களுக்கு தெரியும்.